ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. அதாவது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, மல்லி, 2 தக்காளி, அரை கப் தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர், அப்புறமா ஸ்பைசஸ், கரம் மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா. ஸோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பட் நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் கீழே. அதனால் நான் வந்து பாட்டில் கூட பண்ணுவேன். அதாவது குக்கரில் பண்ணாமல் நம்ம சும்மா அப்படியே தம் மாதிரி பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும். சிக்கன் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கூட 2 காஞ்சதுக்கு அப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்க அந்த ரேஷியோலேயே தக்காளி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கனால நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா ஆட் பண்ணணுங்க. இது வதங்குற டைம் தான். வெங்காயம் வதங்கினா தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வதங்குறதுக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க விட்டுருங்க. கொஞ்சம் ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆனியன் வந்து நல்லாவே வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கை அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கை ஒரு பிடி அளவுக்கு புதினா அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணினேன். அதையும் சேர்த்து மீடியமில் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி. ரொம்ப தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி போயிடும். ஸோ அதனால 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் பிரியாணி மசாலா எல்லாமே எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இந்த ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இது வந்து 5 லிட்டர் குக்கரு. இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் ரைஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ அந்த சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் மட்டும்தாங்க. நம்ம எந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விடணும். இதே மெத்தட்லேயே நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். குக்கர்லேயுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மஷ்ரூம்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கேர்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இதே மெத்தடில் இதே மாதிரி ஒன்லி சில்லி பவுடர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 2 டம்ளர் எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து நல்லா கலந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம், தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணுங்க. ஸோ அதனால இப்போ குக்கரோட மூடியை மட்டும் போட்டு விசில் வந்து மேலே போட வேண்டாம். அதை அப்படியே கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுடலாங்க. ஸோ ரைஸ் வந்து நல்லா ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம் காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம்க்கு தான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஸோ மூடி போட்டு மீடியமில் வச்சுருங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ விசிலும் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலாக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, உதிரியாக. இதை உங்களுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். ஃபுல்லாக வந்து கிளறி காட்டுறேன் பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப உதிரியாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது, காரம் எல்லாமே.
ஸோ டுடே லஞ்ச் இது தாங்க, மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, எக்கு, சிம்பிளான மெனு. இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.